அதாவது தனது சிரிப்பால் ரசிகர்களின் மனதை கவர்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மதன் பாபு காலமான செய்தி வந்து தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி அவர் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. நகைச்சுவை தன்னோட சிரிப்பால அவரோட சிரிப்பை யாருமே அவ்வளவு சீக்கிரமா மறந்து விட முடியாது. ஏன்னா ரசிகர்கள் மனது அந்த அளவுக்கு அவரோட சிரிப்பு இடம் பிடிச்சிருக்கு. இவரோட ஒரிஜினல் பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. அவர் அது வந்து ஆமா ரசிகர்களின் மத்தியில ஒரு மதன் பாபாவை தான் அறியப்பட்டிருக்காரு. இவர் வந்து திரைப்படம் நடிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சன் டிவில வந்து அசத்த போவது யாரும் நிகழ்ச்சியிலுமே பங்கேற்றிருக்காரு. தன்னோட வாழ்க்கையை வந்து ஒரு இசையமைப்பாக தொடங்கியிருக்காரு. அதற்கு பிறகு திரையில் நிறைய பட வாய்ப்புகள் வர வர அடுத்தடுத்து அவரு தனக்கென ஒரு தனி அடையாளத்தை படித்த நகைச்சுவையில இவரோட சிரிப்புக்கே ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. அதே போல ஒரு திரைப்படத்துல நடித்து கொண்டிருக்கும் ஒரு சமயம் ஒரு கார்ல மாப்பிள்ளை படம் தனுஷ் படம் நடிச்சிருந்தாரு. அப்போ கார்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆக்சிடென்ட் ஆகும்போது அவர் கூட வந்த இவரோட உயிரை பணையம் வச்சு அவங்க கூட வந்த அவங்க அதாவது ஓட்டுநர்கள் அவங்க கூட வந்த மற்ற உதவியாளர் எல்லாருமே அவரை காப்பாற்றி அவங்க உயிரை காப்பாற்றிருக்காரு. அந்த செய்தியை நம்மளால மறக்க முடியாது. அது மட்டுமின்றி அதே சமயம் இன்னொரு விஷயம் அவரை பத்தி நான் சொல்லணும்னா, கடந்த ஆண்டு உடம்பு தெரியாம ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருந்தாங்க. அப்போ கூட அவர் அனுமதிப்படும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்போ ஒரு புற்றுநோய் இருப்பதா டாக்டர் உறுதிப்படுத்திருக்காங்க. அதை கூட வெளியில சொல்லாம அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய நோய் இருக்கு, அதனால சொல்ல முடியாதுன்னு கூட ஒருத்தர் ஊடகத்துல சொல்லியிருந்தாரு. அந்த டைம் கூட அவர் டைரக்டா சொல்லல அது புற்றுநோய் இருந்தது. இதுக்கு பிறகுதான் அவர் ரொம்ப உடம்பு சரியாம ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாரு. இந்த நிலையில் தான் தற்போது ஒரு சென்னை அடையாதோட இல்லத்துல காலமாயிருக்காரு. இந்த செய்தி அவங்க குடும்பத்திற்கு மட்டுமின்றி ரசிகர்களுக்குமே பெரும் பேரதிர்ச்சியா தான் இருக்கு. அதுக்காக அவரோட இல்லத்திலே நாளைக்கு அவரோட உடல் அடக்கம் செய்யப்படும் நினைக்கிறேன். அது எந்த கேஸ் தெரியல. தொடர்ந்து திரையினர்கள்லாம் தஞ்சை போயிட்டு இருக்காங்க. அதே போல இவரோட பேர் ஏன் மதன் பாபுனா, அவங்க குடும்பத்துல ஆல்ரெடி அவங்க கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற பேர் வந்து அவங்க குடும்பத்துல மாமாவுக்கும் அதே பேர் தான் இருந்துச்சான். அதனால அவங்களோட பேரை கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தமிழ் திரைப்படத்துக்காகவே அவரோட பேரை வந்து மதன் பாபு அப்படின்னு மாத்திக்கிட்டதாகவும் சொல்றாங்க. அதே போல பிரெஞ்சு படத்துல அவரோட நடிப்பை அவ்வளவு சீக்கிரமா யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாவே அவரோட அந்த சிரிப்பு, அந்த வடிவேல் கூட நடிச்ச அந்த கதாபாத்திரம், அவர் அந்த கீழே விழுவது, அந்த செய்திகள், அந்த காட்சிகளை யாருமே அவர் சீக்கிரம் மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை கொடுத்து மக்கள் மத்தியில ஒரு நகைச்சுவைன்றத ஒரு தனி முத்திரையே பதிச்சிருக்காரு மதன் பாபு. அவர் இறப்பு செய்தியை ரொம்ப சூழ்நிலையில் தான் எல்லாம் ரசிகர்களே இருக்காங்க. தமிழ் திரைகளுக்கு ஒரு பெரிய பேரிழப்பு தான் சொல்லணும் இதை. அது மட்டும் குடும்பத்துல வந்து 8வது குழந்தை தான் பிறந்திருக்காரு. 8வது குழந்தை பிறந்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் அவங்களோட சகோதரி, அது அவங்களோட மாமா எல்லாம் சேர்ந்து ஒரு இசை குழுவை தொடங்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் அவர் வந்து ஒரு பாடலுக்கு, அதாவது கே பாலச்சந்திர வந்து முதல் படத்திலேயே அவர் அறிமுகப்படுத்திருக்கதாகவும் தகவல் இருக்கு. அது மட்டுமே அவர் வந்து சன் தொலைக்காட்சியில் வெளியே அப்த நிகழ்ச்சியில வந்து அவரோட டைமிங் காமெடி எல்லாமே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு திரைப்படத்தில் நடிச்ச அனுபவங்கள் இது எல்லாமே சேர்த்து அவங்க வந்து ஒரு கொண்டு வந்துருப்பாரு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு புதுவிதமான காமெடியா ஒரு தனித்திறமையா அவர்கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு இன்னுமே மென்மேலும் உயர்ந்து அடுத்த நிலைமைக்கு வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு நகைச்சுவை அப்படின்றாலே தனி உச்சத்துல இருந்தார் மதன் பாபு. ஆனா இப்ப அதுக்கு பிறகு அவரோட சிரிப்பு யாருக்கும் வருமா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட சிரிப்பு அவ்வளவு சீக்கிரம் யாராலுமே மறந்துவிட முடியாது. ரசிகர்கள் மட்டுமின்றி அவங்க தமிழ் திரையுலகமே பெரிய ஒரு நகைச்சுவைக்கான ஒரு பேர் இழைப்புன்னு தான் கருதுறாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு அவரோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவரோட உடல் வந்து இப்போ அவரோட சொந்த வீட்டுலதான் இன்னைக்கு இறந்துருக்காரு. அவரோட உடலுமே அங்கதான் அடக்கம் செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவரோட உடல் அங்க வந்து குடும்பத்தினர் எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு தான் வராங்க. இப்போ தொடர்ந்து அங்க உள்ள ரசிகர்கள் மற்றும் தமிழ் திரையில் இருக்கிற எல்லாருமே அஞ்சலி செலுத்த போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எங்க ரசிகர்கள் கூட்டமா அவங்க வீட நோக்கி போயிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு தான் இருக்கு. இறப்பு செய்யனால அவ்வளவு சீக்கிரமா கடந்து போக முடியவில்லை. ஏன்னா அடுத்தது இவரை போல ஒரு தமிழ் திரையில் ஒரு நகைச்சுவை நடிகர் வருவாரா அப்படின்றது ஒரு சந்தேகமான ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து நிறைய நடிகர்களும் நடிச்சிருக்காரு. ரஜினி மாப்பிள்ளை படத்துல ரஜினி கூட நடிச்சிருக்காரு ஆரம்ப காலத்துல. அதே போல நிறைய முக்கியமான தமிழ் திரையில ஃபேமஸான ஒரு ஆளுங்க கூட நிறைய பேர் நடிச்சு நிறைய அனுபவங்கள் அப்படி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சிருந்திருக்காரு அவரு.
முக்கியமான நடிகர்னா ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காரு, கமல்ஹாசன் இது போல நிறைய தொடர்ந்து ஒரு நிறைய படங்கள் நடிச்சு அவர் தனி ஒரு முத்திரையே தமிழ் திரையுலகில் பதிச்சிருக்கான்னு சொல்லணும். வடிவேலா இருக்கட்டும், அதுபோல நகைச்சுவை நடிகர் விவேக், இது போல தொடர்ந்து நிறைய தமிழ் திரையோட நகைச்சுவை நடிகர்கள் தனியோட முத்திரையே பதிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அவர் இறப்பு செய்தியை நம்ம இப்போ நம்ம ஜீரணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பை மக்கள் மனதில் ஒரு முத்திரையை பதிச்சிட்டாரு அவர் சிரிப்பு. இனிமே மதன்பா அப்படின்னாலே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது அவரோட சிரிப்பு மட்டும்தான். இதை தாண்டி அவரோட நடிப்பு அடுத்த சிரிப்பு தான் இன்னுமே மக்கள் யாரும் அவ்வளவு சீக்கிரமா மறந்து விட மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல ஒரு கடந்த ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு சென்னையில ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இவர் வந்து சிகிச்சைக்காக போனாரு. ஆனா அங்க போகும்போது அவருக்கு அங்க டாக்டர் செக் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் டைரக்டா அந்த விஷயம் புற்றுநோய் இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லாம, அஹ், ஒரு அரிய வகை நோய் இருக்கு, இது வந்து ஒரு தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு தான் அவங்கள்ட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த டைரக்டா அவர்கிட்ட சொல்லல. அந்த விஷயத்த கூட அவர் தெரியும், ஆனா அதை வெளியில ரசிகர்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை கூட அவர் மறைச்சிட்டு, எனக்கு ஒரு நோய் இருக்கு, நான் வந்து உயிர் பழைப்பனா மாட்டேனான்றது எனக்கே தெரியல, ஆனா என் கடவுளோட பாக்கியத்தினால தான் நான் இப்போ உயிர் பழைச்சு வந்திருக்கேன் அப்படின்னு அவரு அந்த புற்றுநோய் இருக்கிறத வெளியில காட்டிக்காமலே ஊடகத்துக்குலாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரசிகர்கள் வந்து அதிர்ச்சி ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை மறைச்சி வெளியில இது போல எனக்கு ஒரு நோய் இருக்கு, ஆனா எந்த நோய் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு தான் அவர் பேசினாரு. ஏன்னா ரசிகர்கள் மேல வச்சிருந்த ஒரு அன்பு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அப்படிதான் அவர் சொன்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரசிகர்கள் மீது ஒரு பாசம் வச்சிருந்தாங்க நம்ம சொல்லணும். டைரக்டா சொல்லாம இருந்தாரு, ஆனா நான் உயிர் பழைப்பனான்ற ஒரு தகவலை அவர் சொல்லும் போது ரசிகர்கள் அப்பவே முடிஞ்சுதான் போயிருந்தாங்க. ஏன்னா டைரக்டா அவர் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவருக்கு இருந்த அந்த நோயோட வீரியம் அவருக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு. அதனாலதான் உடல்நிலை மோசமா இருந்த அவர் உடல் அமைப்பு அப்படியே ஃபுல்லாவே மாறி போயிடுச்சுன்னா சொல்லணும். அப்படியே இறங்கி போயிடுச்சு உடம்போட. அதற்கு பிறகுதான் வெளியே திரையில் தமிழ் படங்கள் நடிக்காமே கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாரு. நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு, ஆனா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உடல்நிலை காரணம் காட்டி அவர் தொடர்ந்து வீட்டிலேயே அந்த சிகிச்சை எடுத்து வந்தாரு.